2002 சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். 2002 சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களை தாக்கியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். கவுன்சிலர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட 7 பேரை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள். வணக்கம். மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களை தாக்கியது, பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது உள்ளிட்ட வழக்குகளில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உட்பட 7 பேருக்கு எதிரான வழக்கில் இருந்து விடுதலை செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இவர்கள் 7 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பிலிருந்து சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை எனவும், பெரும்பான்மையான சாட்சிகள் அனைத்தும் பிறல் சாட்சிகளாக இந்த வழக்கில் சாட்சியம் அளித்திருப்பதால் வழக்கில் இருந்து 7 பேரையும் விடுதலை செய்வதாக நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சென்னை மாமன்றத்தின் அப்போதைய கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் அப்போது மாமன்றத்தின் உறுப்பினராக இருந்த மா. சுப்பிரமணியம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு உள்ளிட்டோர் அதிமுக உறுப்பினர்களை தாக்கியதாகவும், அவர்கள் அங்கிருந்து மைக், சேர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தாக்கியதாகவும் சென்னை பெரியமேடு காவல்துறை கடந்த 2002ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. கடந்த 22 ஆண்டுகளாக இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையை காவல்துறை தாக்கல் செய்து வழக்கினுடைய விசாரணை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள MP, MLAக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் 70க்கும் மேற்பட்ட சாட்சிகள் அரசு தரப்பில் சாட்சிகள் அளிக்கப்பட்டது. அவர்களிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டது. வழக்கினுடைய சாட்சிகள் அனைத்தும் முடிவடைந்து வழக்கின் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்து வழக்கின் தீர்ப்பினை நீதிபதி தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் தன்னுடைய தீர்ப்பில் இந்த வழக்கில் 2 வழக்குகள், அதாவது அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு உட்பட 7 பேருக்கு எதிராக 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும், இந்த 2 வழக்குகளிலும் அளிக்கப்பட்ட சாட்சிகள் அனைத்தும் பிறல் சாட்சிகளாக தங்களுக்கும் இந்த வழக்கு தொடர்பாக அனைத்தும் தெரியவில்லை என்பது போன்று பிறல் சாட்சியம் அளித்திருப்பதால் வழக்கின் குற்றச்சாட்டின் பலன்களை எதிரிகளுக்கு வழங்குவதாகவும், எனவே இந்த வழக்கின் 7 பேரையும் விடுதலை செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். எனவே குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை. எனவே சந்தேகத்தின் பலன்கள் அனைத்தையும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அளித்து வழக்கில் இருந்து அனைவரையும் விடுதலை செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார்.